தமிழ்நாடு நாள் தொடர்ச்சியாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். மற்ற மாநிலத்தவர்கள் எல்லாம் அரசு விழாவாக அந்த மாநிலங்கள் பிறந்த நாளை பிரிந்த நாளை பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இது நடப்பதில்லை. நாம் வந்த பிறகு ஒப்புக்கது கொண்டாடப்பட்டது. அதுவும் இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மாநிலம் பிறந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடாது அதற்கு பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவர் முதலமைச்சரான பிறகு 1967 வந்த பிறகு ஜூலை 18 பன்னெடுங்காலமாக இருந்த வலியுறுத்தப்பட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார். திராவிடர்கள் வரலாற்றை ஒன்று திரிப்பார்கள் அல்லது அறவே மறைப்பார்கள் என்பதற்கு சான்று இந்த நிகழ்வு. பிறந்த நாளை கொண்டாடாது பேர் வைத்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாடுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிடம் என்பதே திரிவு, ஒரு ஏமாற்று என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். தமிழர் அடையாளங்களை, தமிழர் தொன்மங்களை திட்டமிட்டு மறைப்பார்கள். இங்கே எல்லை காக்கும் போராட்டத்தில் இன்னுயிரை ஈந்த மறவர்களுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பசி எனும் பெரு நெருப்பை தன் வயிற்றில் கொட்டி தன் உயிரை தந்த ஒரு பெருந்தமிழன் சங்கரலிங்கனாருடைய நினைவை அல்லது புகழை போற்ற தவறுகிறது இந்த அரசு என்றால் இந்த அதிகாரம், இந்த ஆட்சி யாருக்கானது என்பதை என்னிலும் என் இளைய